அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற லெசன் என்னென்னா 6th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் யூனிட் 2 லேண்ட்ஸ் அண்ட் ஓஷன் அதோட ஸ்டடி நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். புக்கில் இருக்க அந்த ஸ்டோரி கண்டென்ட் எல்லாமே எடுத்தாச்சு. ஒன்லி கீவேர்டு மட்டும்தான் இந்த வீடியோவில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்து எழுதணும். இதை முக்கியமாக அதுக்கு தான் வீடியோவே போடுறது. ஓகேங்களா? நான் ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணுறது நீங்கள் ரீட் அவுட் பண்ணாலே தெரியும். பட் ஆனால் ஒவ்வொரு லைனும் முக்கியம். அதை நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுக்க உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னா டைரெக்டாக நம்மளே எடுத்து போடுறது. சரிங்களா? ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு தடவை கேட்டுக்குங்க. நோட்ஸை தெளிவாக எழுதிக்கிங்க நோட்டை போட்டு. ஓகேவா? ஓகே. லேண்ட்ஸ் அண்ட் ஓஷன் ஸ்டடி நோட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி லேண்டு ஓஷன்ஸ் நிறைய இருக்கு. அது என்னென்ன டைப் ஆஃப் லேண்ட் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் ஓஷன் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்மளை சுற்றி இருக்க வெரைட்டி ஆஃப் லேண்டு, வெரைட்டி ஆஃப் ஓஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி என்னென்ன கான்டினென்ட்ஸ் இருக்குது, ஓஷன்ஸ் இருக்குது, அதே மாதிரி என்ன விதமான கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸை கொண்ட லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது, ஓஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது, அண்ட் தர் ஓஷன் அண்ட் தர் ஃபியூச்சர்ஸ் என்ன இருக்குது. ஒன்றும் இல்லை, லேண்டு ஓஷனை பற்றி தான் ஃபுல்லாக படிக்க போகிறோம். பட் ஆனால் என்னென்ன விதமான லேண்டு, அந்த லேண்டோட தன்மை என்ன, என்னென்ன விதமான ஓஷன், அந்த ஓஷனோட தன்மை என்ன, அதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாத்வே பாருங்க. The lesson explains earth, land and ocean. Landforms are classified. மொதல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் கான்டினென்ட் அண்ட் ஓஷன்ஸ், செகண்ட் ஆர்டர் மவுண்டைன்ஸ், பிளாட்டியூஸ், பிளெயின்ஸ், தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஃபார்ம்டு பை எரோஷன், டெபோஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படிங்கிறது என்னன்னா, 3 விதமாக இதை பிரிக்கிறாங்க லேண்ட்ஃபார்ம்ஸை. ஓகேவா? அந்த லேண்ட்ஃபார்ம்ஸை பிரிக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்டரில் கான்டினென்ட்டாகவும் ஓஷனாகவும் பிரிக்கிறாங்க. ஒரு பெரிய உலகம் அது. ஓகேங்களா? அந்த உலகத்தை இதெல்லாம் கான்டினென்ட், இதெல்லாம் ஓஷனாக பிரிக்கலாம். செகண்ட் ஆர்டரில் திருப்பி அந்த லேண்ட்லாம் எப்படி பிரிக்கலாம்னா, மவுண்டெயின், பிளாட்டியூ, பிளைன்ஸ்னு பிரிக்கலாம். தேர்ட் ஆர்டரில் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஃபார்ம்டு பை எரோஷன் அண்ட் டிப்ரெஷன் அப்படிங்கன்னா, மண் அரிக்கிறதுலாம் இருக்கு இல்லையா, மண் அரிக்கிறது, திரும்ப அந்த செடிமெண்ட்ஸ் வந்து ஒரு லேயர் மேலே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி லேண்ட்ஃபார்ம்ஸை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, எர்த்து. ஃபர்ஸ்ட் எர்த்து, லேண்ட் அண்ட் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ எர்த்தை பொறுத்த வரைக்கும் லேண்டும் இருக்குது, இங்கே வாட்டரும் இருக்குது. ஆனால் வாட்டர் தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட்டு மேப்பில் பார்த்தாலே தெரியும், எல்லா பக்கம் ப்ளூ இருக்கும், அந்த பக்கம் இந்தியன் ஓஷன் இருக்கும், அந்த பக்கம் பே ஆஃப் பெங்கால், இந்த பக்கம் பசிபிக் ஓஷனு, அதுக்கு நடுவில் அங்கங்கே லேண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாட்டர் வந்து 71% இருக்குது, லேண்டு வெறும் 29% தான். ஸோ எர்த் சர்ஃபேஸ் இஸ் அன்ஈவன். அது வந்து ஒரு சர்ஃபேஸ் மாதிரி ஸ்மூத்தான தரம் மாதிரி இருக்கவே இருக்காது. மவுண்டைன் இருக்கும், ஓஷன் இருக்கும், பிளைன்ஸ் இருக்கும், பிளாட்டியூ இருக்கும், இத்தனையும் இருக்குது நம்ம பூமியில். அதுதான் இவங்க அன்ஈவன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ், முதல் வகையாக லேண்ட்ஃபார்ம்ஸ் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, லார்ஜ் லேண்ட் மாசஸ் கான்டினென்ட்ஸ், அதுதான் கான்டினென்ட் சொல்கிறோம். இப்படி ஒரு சின்ன வீடு பெரிய வீடுன்னு சொல்கிற மாதிரி பெரிய விதமான நிலப்பரப்பை என்ன சொல்கிறோம், வி மென்ஷன் கான்டினென்ட்ஸ். ஸோ நம்ம உலகத்தில் வந்து எத்தனை 7 கான்டினென்ட் இருக்குது. ஏசியா லார்ஜஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறம் நார்த் அமெரிக்கா, அதுக்கப்புறம் சவுத் அமெரிக்கா, அதுக்கப்புறம் அண்டார்டிகா, அதுக்கப்புறம் யூரோப்பு, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா ஸ்மாலஸ்ட்டு. ஏசியா லார்ஜஸ்ட்டு, ஆஸ்திரேலியா ஸ்மாலஸ்ட்டு. இந்த ஆர்டர் உங்களுக்கு நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 4th லார்ஜஸ்ட் இது, 5th லார்ஜஸ்ட் இது, எது வேணால் சொல்லலாம். ஓகேவா? ரொம்ப முக்கியம். அடுத்த ஓஷனை பொறுத்த வரைக்கும் சின்ன தண்ணியாக இருந்துச்சுன்னா அதை குளம், நீர், ஓடை நம்ம நிறையா சொல்கிறோம். ஆனால் பெரிய ஹியூஜ் வாட்டர் பாடியை வி மென்ஷன் ஓஷன். 5 பெரிய ஓஷன் இருக்குது. என்னென்னா, பசிபிக் லார்ஜஸ்ட்டு, அடுத்த அட்லாண்டிக்கு, அடுத்த இந்தியன், அடுத்த சவுதர்ன், அடுத்த ஆர்டிக் ஸ்மாலஸ்ட். ஓகே, சவுதர்னுங்கிறது கீழே இருக்கும், இந்தியன் ஓஷனுக்கும் கீழ் ஏரியாவில் வரும். ஓகேவா? ஓகே. அடுத்த 2ஆம் நிலையாக லேண்ட்ஃபார்ம்ஸ் எப்படி பிரிக்கிறாங்க, செகண்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க, மவுண்டெயின்ஸ். ஸோ இப்போ என்ன செய்கிறோம், ஒரு கண்டத்துக்குள்ளே வந்துட்டோம். ஓகேவா? முன்னாடி ஓவராலாக அந்த உலகத்தை கான்டினென்ட்டாகவும் ஓஷனாகவும் பிரித்தோம். இப்போ எந்த ஒரு கான்டினென்ட்டுக்குள்ளே வேணாலும் போய்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஜஸ்ட் அசம்ஷனுக்கு இப்போ ஏசியாவுக்குள்ளே வந்துட்டோம்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே உள்ளே இருக்க நிலப்பரப்பை எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா, a landform rising above 600 meter with steep slopes. 600 மீட்டருக்கு மேலேயாவது இருக்கணும் கண்டிப்பாக, அப்போ தான் அது என்னது, மவுண்டைன். 600 மீட்டருக்கு மேலேயாவது இருக்கணும், அதே சமயம் ஸ்லோப்பாக இருக்கணும், அதுதான் மவுண்டைன். ஓகேவா? ஸோ குரூப் ஆஃப் மவுண்டைனை தான் எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா, மவுண்டைன் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஓகே, குரூப் ஆஃப் மவுண்டைன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம், வி மென்ஷன் தட் மவுண்டைன் ரேஞ்ச்.
அடுத்த ஃபேமஸ் ரேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாலயாஸ். ஏசியாலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஹிமாலயா. நார்த் அமெரிக்காவில் ராக்கீஸ்னு ஒரு இருக்குது. சவுத் அமெரிக்காவில் ஆண்டஸ்னு ஒன்று இருக்குது. லாங்கஸ்ட் 700 கிலோமீட்டர். ஓகேவா. ஸோ ஹையஸ்ட் பீக் எது அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட் 8848 மீட்டர் ஹிமாலயாஸில் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேமஸ் ரேஞ்சுனாலே ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கு, குரூப் ஆஃப் மவுண்டெயின் தான் சொல்லியிருக்கு. அதாவது தொடர்ந்து அப்படியே ஒரு மலை இருக்கும், அதை சுற்றி ஒரு மலை, அதை சுற்றி அதை கண்டினியூஸாக மலை இருந்துகிட்டே இருக்கும். அதான் மவுண்டெயின் ரேஞ்ச் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ நம்ம ஏசியாவில் இருக்கிறது ஹிமாலயாஸ். ஓகேவா. ஹிமாலயாஸ் உங்களுக்கு தெரியும், நம்ம இந்தியாவுக்கு மேலே இருக்குல்லையா ஹிமாலயாஸ், அதான் ஹிமாலயா. நார்த் அமெரிக்காவில் ஒன்று இருக்குது, சவுத் அமெரிக்காவில் ஒன்று இருக்குது. நார்த் அமெரிக்கா இருக்கிறது ராக்கீஸு, சவுத் அமெரிக்காவில் தான் ஆண்டஸ். ஆண்டஸோட லாங்கஸ்ட் கிலோமீட்டர் 7000 கிலோமீட்டர். பார்த்துங்க, சாலிடாக மலை மட்டும் அப்படியே போயிட்டே இருந்துருக்கும், 7000 கிலோமீட்டர். ஓகேவா. அடுத்த ஹையஸ்ட் பீக்குங்கிறது உச்சம். ஓகேவா. மவுண்ட் எவரெஸ்ட். ஓகேவா. 8848 மீட்டர் ஹிமாலயாஸ். இதே ஹிமாலயாஸுங்கிறது ஒரு ரேஞ்சு. அந்த ரேஞ்சில் ஹையஸ்ட் பீக் எது அப்படின்னா இதுதான் 8848 மீட்டர் ஹிமாலயாஸில் ஹையஸ்ட் பீக் மவுண்ட் எவரெஸ்ட். ஓகே. இப்போ இந்த மவுண்டனுடைய இம்பார்ட்டன்ஸ்லாம் என்ன? இப்போ இந்த ஒரு மவுண்டெயின் இருக்குன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, அங்கேருந்து தான் மழை தண்ணி வரும், சோர்ஸ் ஆஃப் ரிவர் வரும், மேலேருந்து ஊற்றும். பார்த்தீங்களா, மேலே எங்கேயாவது மழை பெஞ்சிட்டு இருக்கும், அது அப்படியே ஊற்றும். ஃபாரஸ்ட்டு ரொம்ப காடு இருக்கும், வைல்ட் லைஃப் ஹேபிட், காட்டு விலங்குகள் அங்கெல்லாம் இருக்கும். நம்ம டூரிசம் போகிறோம், அது முக்கியமாக போகிறோம். ஹில் ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் ஊட்டி, கொடைக்கானல், கொல்லி ஹில்ஸு, ஏற்காடு, ஏலகிரி, இந்த மாதிரி நிறையா ஹில் ஸ்டேஷன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்குது. டூரிசம் ரொம்ப ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கவங்க இந்தியா டூரிசம் போகலாம். அந்தந்த ஸ்டேட்டில் இருக்க ஹில்ஸுக்கு நம்ம பார்க்குறதுக்காண்டி போகிறோம். ஓகேவா. ஸோ இதோட இது மவுண்டெயினோட இம்பார்ட்டன்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்த பிளாட்டியூஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலிவேட்டட் ஃப்ளாட் டாப்டு லேண்ட் வித் ஸ்டீப் சைட்ஸ். ஓகேவா. எலிவேட்டட்னா எப்படின்னா, பிளாட்டியூ கொஞ்சம் மேடான பகுதி, ஆனால் ஃப்ளாட்டாக இருக்கும். எலிவேட்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் உயரமான பகுதி, ஃப்ளாட் டாப் லேண்ட் வித் ஸ்டீப் சைட்ஸ், ரெண்டுக்கும் சைடில் இருக்கும். கால்டு டேபிள் லேண்ட். டேபிள், எக்ஸாம்பிள் டேபிள் பார்த்துருக்கீங்க இல்லையா, டேபிள் எப்படி இருக்கும், அதை அப்படியே மைண்டில் வச்சுங்க, அதான் டேபிள் லேண்ட். ஸோ எலிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா a few hundred or few thousand meters, ஒரு சில 100 மீட்டரோ அல்லது 1000 மீட்டர் அந்த அளவுக்கு இருக்கலாம் எலிவேஷன். ஓகேவா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிபெத்தன் பிளாட்டியூ, ஹையஸ்ட் பிளாட்டியூ, ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு. டிபெத்தன் பிளாட்டியூன்னு ஒரு பிளாட்டியூ இருக்குது, சோட்டா நாக்பூர் பிளாட்டியூன்னு ஒரு பிளாட்டியூ இருக்குது, டெக்கன் பிளாட்டியூன்னு ஒரு பிளாட்டியூ இருக்குது. ஓகேவா. ஸோ டிபெத்தன் பிளாட்டியூ வந்து ஹையஸ்ட் பிளாட்டியூ, ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு. சோட்டா நாக்பூர் வந்து மினரல் ரிச், அங்கே மினரல் அதிகமாக கிடைக்குது. வோல்கானிக் இன் ரீஜியன். டெக்கன் பிளாட்டியூ அப்படிங்கிறது ஆர்ஜின். ஓகேவா. ஓகே. அடுத்த பிளாட்டியூஸ் இன் தமிழ்நாட்டில் என்ன இருக்குது, தர்மபுரி பிளாட்டியூ இருக்குது, கோயம்புத்தூர் பிளாட்டியூ இருக்குது, மதுரை பிளாட்டியூ இருக்குது. அதான் இருக்கா பார்த்துருவோம் கீழே, அவ்வளோதான். ஸோ இது 3 இருக்குது. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் இந்தியான்னு இல்லை, ஆல் ஓவர் வேர்ல்டு பார்த்தோம்னா திபெத் பிளாட்டியூ, அங்கிட்டு சைனா சைடு இருக்குது, டிபெட்டியன் பிளாட்டியூ, சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ, டெக்கன் பிளாட்டியூ, இது ஓவராலாக இருக்கிறது. அதில் ஹையஸ்ட் பிளாட்டியூ வந்து டிபெட். தருமபுரி, கோயம்புத்தூர், மதுரை வந்து தமிழ்நாடுக்குள்ள பிளாட்டியூ. ஸோ இந்த அமைப்பை கொண்டதான் டேபிள் லேண்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறது இந்த மூணு பிளாட்டியூஸை சொல்கிறாங்க. ஓகேவா. ஓகே. அடுத்த பிளைன்ஸ், இங்கே தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிளைன்ஸ், ஃப்ளாட் சர்ஃபேஸு, லோ லையிங் லேண்டு, பிலோ 200 மீட்டர், ஹைட்டே இருக்காது, 200 மீட்டருக்கு கீழே, அதிகபட்சம் 200 மீட்டர் இருக்கலாம். ஓகேவா. இந்த அளவுக்கு மேலே இருந்தால் பிளாட்டியூ, இந்த அளவுக்கு வரைக்கும் இருந்தால் பிளைன்ஸ் அப்படின்னு ஒரு கணக்கு வைக்கிறோம்ல, அதான். ஸோ பிலோ 200 மீட்டர். ஸோ ஃபார்ம்டு பை ரிவர்ஸ் இங்கே இருக்கும், ட்ரிபியூட்டரிஸ் இருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ரிவர் ஓடுது, காவேரி ஓடுது இங்கெல்லாம், அதை தான் சொல்கிறாங்க. அதுலேருந்து கிளை நதிகள் போகும். ஓகேவா. ஸோ இதோடைய சிறப்பு அம்சம்லாம் பார்த்தீங்கன்னா, எப்போயுமே ஆறு இருக்க இடத்துல ஃபெர்டைல் சாயில் பயங்கரமாக இருக்கும். அந்த மண்ணு தான் அக்ரிகல்ச்சருக்கு சூட்டபிள், அங்கே தான் மக்கள் வாழ்வாங்க, டென்சிலி பாப்புலேட்டடு. சிவிலைசேஷன் பிளைன் சொன்னேன் இல்லையா, இண்டஸ் நைலுன்னு இல்லை, எல்லா விதமான சிவிலைசேஷனுமே ஒரு ஆறுக்கு பக்கத்தில் தான் நடந்திருக்கும். மேஜர் பிளைன்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டோ கேஞ்சட்டிக் பிளைன், மேலே இந்தியாவில் இண்டோ கேஞ்சட்டிக் பிளைன் ஒன்று இருக்குது. பிளைன்ஸ் இன் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா காவேரி பிளைனு, வைகை பிளைன். ஓகேவா. கோஸ்டல் பிளைன்ஸ் எடுத்துகிட்டா லோ லையிங் ஏரியாஸ் நியர் சீசன் ஓஷன். ஓகே. தண்ணி ஓடுற எல்லா இடத்துலையுமே பிளைன்ஸ் இருக்கும். தண்ணி ஓடுறதுக்கும் அந்த மண் போய் படிகிறதுக்கும் பிளைன்ஸாக மாறிடும் அந்த இடம்.
சீக்கு பக்கத்தில் இருக்குது, ஓஷன் பக்கத்தில் இருக்குது கோஸ்டல் பிளெயின். தமிழ்நாட்டுக்குள்ளே காவேரி பிளெயின், வைகை பிளெயின். ஓகேவா? ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேஜர் பிளெயின் என்னென்னா இண்டோ கேஞ்சட்டிக் பிளெயின். மேலே மேப்பில் பாருங்கள். எப்போவுமே நான் சொல்கிற சஜஷன் என்னென்னா, நம்ம படிக்கிறோம், பாஸ் பண்ணுறோம், அதெல்லாம் விட்டுருங்க. ஜியோகிராஃபிக்கலாக நம்ம ஸ்டேட்டை பற்றியும் நம்மளுடைய கண்ட்ரியை பற்றியும் நம்மளுடைய வேர்ல்டை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்லுக்கு உகந்த ஒரு ஸ்கில்லு. ஏன்னா நம்ம வரலாறு படிக்கிறோம், ஓகே, வரலாறு, எக்கனாமிக்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன் தான். ஆனால் இங்கே நடக்கிற ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போகும்போது, ஒரு யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், இல்லை குரூப் 1 கூட இல்லை, ஒரு ஆல் ஓவர் இந்தியா லெவலில் போகும்போது இங்கே பிரச்சனையே இட பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை தான் பயங்கரமாக நடக்கும். அப்போ அந்த ஜியோகிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சர், நம்ம கண்ட்ரிக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, எந்தெந்த நாடு நம்ம கூட என்ன பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கான், எந்த இடத்த ஆக்குபை பண்ண முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான், என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க, ஸோ எது யாருக்கு தேவை, எந்த இடத்துல மினரல் சோர்ஸ் அதிகமாக இருக்குது அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போட்டி போடுவான். இந்த மாதிரி ஜியோகிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூலேயும் யூஸ் ஆகும். ஹெச்ஆர் ரவுண்டு இங்கெல்லாம் சொல்ல, எக்ஸாமினேஷனில் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ ஒரு ப்ரிலிமினரி, மெயின்ஸு, அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கு இல்லையா, அந்த இன்டர்வியூவில் இந்த ஸ்கில் பயங்கரமாக அவங்களுக்கு யூஸ் ஆகும். சடனாக கேட்பானுங்க எப்படின்னா, சரி ஓகே, இப்போ நம்ம நாட்டுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் என்ன பிரச்சனை, அது எப்படி நீங்கள் எப்படி தீர்த்து வைப்பீங்க அப்படின்னு நம்மகிட்ட கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம கொடுக்குற பதில் கிளவராக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? ஓகே, முடிச்சிருவோம். அடுத்த தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ இப்போ 3ஆம் கட்ட இது லேண்ட் ஃபார்ம்ஸ் இப்படிலாம் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ ஃபார்ம்டு பை எரோஷன் அண்ட் டிபோஷன் பை ரிவர்ஸ், கிளாசரிஸ், விண்டு, வேவ்ஸ். ஸோ இது ஒரு செயற்கையான ஒரு என்ன சொல்கிறது, இயற்கையின் மாற்றங்கள்லாம் நடக்கிற லேண்ட் ஃபார்ம்ஸ் இது, ஓகேவா? ஸோ வேலியாக இருக்கட்டும், பீச்சஸாக இருக்கட்டும், சாண்ட் டியூன்ஸாக இருக்கட்டும். எக்ஸாம்பிள் வேலி அப்படிங்கிறன்னா பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. பீச்சஸ்ஸு, சாண்ட் டியூன்ஸு. டியூன்ஸ் நான் பார்த்துட்டு வந்துடும். சாண்ட் டியூன்ஸ் மண்ணால் ஆகப்பட்ட குவியலா நான் பார்த்துரும். ஒரே ஒரு செகண்டுங்க. நம்ம எப்பயுமே டவுட் வந்துருச்சுன்னா இம்மீடியட்டாக பார்த்துடணும். டியூன்ஸ்னா குன்று, ஓகே, மண்ணால் ஆகப்பட்ட குன்று, சாண்ட் டியூன்ஸ் அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ வேலிஸ், பீச்சஸ், சாண்ட் டியூன்ஸ் இதெல்லாம் ஒரு எரோஷனாலே, ஒரு மண் அரிப்புனாலேயோ அல்லது டிப்போசிஷன் அல்லது மண் படிகிறதுனாலேயோ ஏற்படுறது. அதெல்லாம் எதனால் ஏற்படும்? ரிவர்னால, வெள்ளம் திடீர்னு வரலாம், கிளேசியரிஸ் வரலாம், விண்டு வரலாம், வேவ்ஸ் வரலாம், அந்த மாதிரி நிறைய இருக்குது. எரோஷனுங்கிறது ரிமூவல் ஆஃப் த சர்ஃபேஸ் மெட்டீரியல் ஃப்ரம் எர்த்து. டிப்போஷனுங்கிறது டிப்போசிங் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டட் மெட்டீரியல் இன் லோ லையிங் லேயர்ஸ். மேலேருந்து கீழே இருக்க இடத்துல மண் என்ன செய்யும், படிஞ்சிரும். அதுதான். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ லேண்ட் ஃபார்ம்ஸை பற்றி ஓரளவு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல லேண்ட் ஃபார்ம் பற்றி. ஓகே, இப்படி தான் லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. மேஜராக அவுட்லைன் அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. அடுத்த ஓஷன்ஸ் அண்ட் தேர் ஃபியூச்சர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தனே பசிபிக் ஓஷன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ லார்ஜஸ்ட் அண்ட் டீப்பஸ்ட் ஓஷன், 168.72 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். பார்த்துங்க, எப்போவுமே பசிபிக் ஓஷன் ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும், அதை மறந்துடாதீங்க. பட் ஆனால் மேப்பில் நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியாது ட்ரையாங்குலர்னு. பட் ஆனால் அந்த ஓவராலாக ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும், ஓகேவா? அடுத்த பவுண்டட் பை, இதோட எல்லைகள்லாம் பார்க்க போகிறோம். இந்த பக்கம் மேலே ஏசியா, இந்த பக்கம் ஆஸ்திரேலியா வெஸ்ட்டு, இந்த பக்கம் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா ஈஸ்ட்டு, இந்த பக்கம் வெஸ்ட்டில் நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. வெஸ்ட்னா லெஃப்ட் சைடு இல்லையா? ஆமாம், ஈஸ்ட் ரைட் சைடு லெஃப்ட்டு. லெஃப்ட் சைடு ஏசியா, ஆஸ்திரேலியா இல்லையே, பவுண்டட் பை ஏசியா அண்ட் ஆஸ்திரேலியா வெஸ்ட்டு, ஓகே. நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கா ஈஸ்ட்டு, ஓகே. எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் ஆர்டிக் நார்த்து, சவுதர்ன் ஓஷன் சவுத்து, ஓகே. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, ஓகே. இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் ஆர்டிக் நார்த்துலேருந்து சவுத்தன் வரைக்கும் வருது. டீப்பஸ்ட் பாயிண்ட் மெரினா ட்ரென்ச், 10,994 மீட்டர் சப்ப டெப்த்து. இதுதான் டீப்பஸ்ட் பாயிண்ட் மெரினா ட்ரென்ச்சுங்கிற இடம். அரௌண்ட் 10,000 மீட்டர்னு வச்சுங்களேன், ஓகே. இதில் என்னென்னலாம் ஐலாண்ட்ஸ் இருக்குது? இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸு, ஜப்பான், ஹவாய், நியூசிலாந்து, இது எல்லாமே என்ன ஐலாண்ட்ஸாக இருக்குது. மார்ஜினல் சீஸ் பார்த்தீங்கன்னா பெர்ஜிங் சி, சைனா சி, சி ஆஃப் ஜப்பான், டாஸ்மன் சி, இதெல்லாம் இங்கே இருக்குது. மார்ஜின் லெவலில் சியாக இருக்குது, ஓகேவா? பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறது செயின் ஆஃப் வல்கனோஸ். பசிபிக்
ரிங் ஆஃப் ஃபயர், செயின் ஆஃப் வல்கனோஸ். ஓகே, பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயருங்கிறது ஒருவேளை உள்ளேயும் என்ன சொல்லலாம், இது எரிமலை பிளம்புகள் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர், செயின் ஆஃப் வல்கனோஸ் கரெக்டாக தான். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன், செகண்ட் லார்ஜஸ்ட் ஓஷன். செகண்ட் வரும்போதே இந்த எஸ் நான் வச்சுக்கலாம். 85.13 மில்லியன் கிலோமீட்டர். ஷேப் ரிசம்பிள் லெட்டர் எஸ் மாதிரி இருக்குது. பவுண்டட் பை அமெரிக்கா வெஸ்ட்டு, யூரோப் அண்ட் ஆஃப்ரிக்கா ஈஸ்ட். அமெரிக்கா வெஸ்ட்டு, யூரோப் அண்ட் ஆஃப்ரிக்கா ஈஸ்ட். ஓகே, அமெரிக்கா வெஸ்ட்டு, ஓகே, யூரோப்பும் ஆஃப்ரிக்காவும் ஈஸ்ட். ஓகே, அட்லாண்டிக் ஓஷன். ஓகே, அடுத்த பிஸியஸ்ட் ஷிப்பிங் ரூட் இன் த வேர்ல்டு. ஓகே, இந்த பயங்கரமான ஷிப்பிங் ரூட் எல்லாமே இதில் தான் நடக்குது. டீப்பஸ்ட் பாயிண்ட் வந்து மில்வாக்கி டீப், அங்கே மரியனான்னு எதுவும் வந்துச்சு இல்லையா, என்ன வந்துச்சு, மரியனா ட்ரென்ச்சு. இங்கே 8600 மீட்டர். அப்பா, கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ். அதுக்கு இருக்கும். மேஜர் சி பார்த்தீங்கன்னா கரேபியன் சி, கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, நார்த் சி, மெடிடேரியன் சி. ஐலாண்டு பார்த்தீங்கன்னா செயின்ட் ஹெலினா, நியூ ஃபவுண்ட்லேண்டு, ஐஸ்லாண்டு, ஃபாக்லேண்டு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேட்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா இந்த தீவு எந்த கடலில் இருக்குதுன்னு கேட்கலாம். சிம்பிளாக கேட்பானுங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்த இந்தியன் ஓஷன். இந்தியன் ஓஷன் தேர்ட் லார்ஜஸ்ட்டு, 70.56 மில்லியன் கிலோமீட்டர். ட்ரையாங்குலர் ஷேப். இதுவும் பவுண்டட் பை ஆஃப்ரிக்கா வெஸ்ட்டு, ஏசியா நார்த்து, ஆஸ்திரேலியா ஈஸ்ட்டு, நேம்டு ஆஃப்டர் இந்தியா. ஓகே, இந்தியான்னு வந்ததுக்கப்புறம் தான் இந்தியன் ஓஷன் வச்சுருக்காங்க. இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஐலாண்ட் வந்து அந்தமான் நிக்கோபார், லக்ஷத்தீவு, மால்தீவ்ஸு, ஸ்ரீலங்கா, மௌரிட்டீஸ். ஓகே, மார்ஜினல் சி பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, பர்சியன் கல்ஃபு, ரெட் சி. டீப்பஸ்ட் பாயிண்ட்டு ஜாவா ட்ரென்ச்சு, 7725 மீட்டர். ஸ்ட்ரெயிட்ஸு 6 டிகிரி சேனல் இந்திரா பாயிண்ட்டு, 8 டிகிரி சேனல் மால்டீவ்ஸ். ஓகே, இந்த பாக் ஸ்ட்ரெயிட்னு ஒன்று சொல்லுவாங்க. எப்படின்னா ரெண்டையும் இணைக்கிற அந்த இது, அதான் இந்திரா பாயிண்ட் இந்தோனேஷியா, 8 டிகிரி சேனலில் மால்டீவ்ஸ், மெனிகாய் அப்படிங்கிறது இருக்குது, அந்த இடத்துல இருக்குது. இங்கிட்டு 9 டிகிரி சேனல் லக்ஷதீப், மெனிகாய், 10 டிகிரி சேனல் அந்தமான் நிக்கோபார். மலாக்கா ஸ்ட்ரெயிட் கனெக்ட் பிட்வீன் இந்தியன் அண்ட் பசிபிக் ஓஷன். பாக் ஸ்ட்ரெயிட் கனெக்ட் பே ஆஃப் பெங்கால் அண்ட் பாக் பே. ஓகே, 2 கடல்களை இணைக்கிற இடம். ஏன் இவ்வளோ டீப்பாக கொடுத்துருக்காங்கன்னா இந்தியன் ஓஷனுங்கிறனால மறந்துடாதீங்க. மலாக்கா ஸ்ட்ரெயிட்டு, பாக் ஸ்ட்ரெயிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த சவுதர்ன் ஓஷன் பார்த்தீங்கன்னா சரௌண்ட்ஸ் அண்டார்டிகா, என்க்ளோஸ்ட் பை 60 டிகிரி எஸ் லேட்டிடியூட். ஓகே, சவுத் லேட்டிடியூட். ஏரியா வந்து 21.96 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். வெரி கோல்டு, கவர்டு பை சி ஐஸ். மார்ஜினல் சி வந்து ரோஸ் சி, வெடல் சி, டேவிஸ் சி. டீப்பஸ்ட் பாயிண்ட் சவுத் சாண்ட்விச் ட்ரென்ச்சு, 7235 மீட்டர். அடுத்த ஆர்டிக் ஸ்மாலஸ்ட் ஓஷன், 15.56 மில்லியன் கிலோமீட்டர். லைஸ் வித்தின் ஆர்டிக்கல் சர்க்கிள், ஃப்ராசன் மோஸ்ட் ஆஃப் த இயர். ஓகே, எப்போயுமே உறைந்த நிலை தான் இருக்கும் போல இருக்குது. மார்ஜினல் சி நார்வேஜியன் சி, கிராண்ட்லாண்ட் சி, பேரன் சி. ஈஸ்ட் சைபீரியன் சி. ஐலாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிரீன்லாண்டு, நோவியன் ஜிம்லா, நியூ சிபிரியன் ஐலாண்ட். நார்த் போல் லைஸ் இன் த மிடில். டீப்பஸ்ட் பாயிண்ட் யூரோசியன் பேசின், 5449 மீட்டர். ஓகே, சம்மரி இம்பார்ட்டன்ட்லாம் பார்க்க போகிறோம். எர்த்து 71%, 29% லேண்டு. லேண்ட் ஃபார்மை 3 ஆர்டராக பிரிக்கலாம். என்னென்னா ஃபஸ்ட் ஆர்டர் என்ன, கான்டினென்ட்டு, ஓஷனு. செகண்டு வந்து பிளாட்டியூ மவுண்டெயினு, பிளாட்டியூ பிளைனு. தேர்ட் ஆர்டரு நான் சொன்ன மாதிரி என்ன சொல் இயற்கையின் சீற்றங்களால் வருது, வேலி, சி, சாண்ட் டியூன் ஒன்று படித்தோம் இல்லையா, அது எல்லாமே. கான்டினென்ட்ஸ் ஓஷன் ஃபஸ்ட் ஆர்டர். ஓகே, 7 கான்டினென்ட், 5 ஓஷன் இருக்குது. மவுண்டன் பிளாட்டியூ இங்கே சொல்லியிருக்காங்களா, மவுண்டன் பிளாட்டியூ பிளைன் செகண்ட் ஆர்டர். வேலி, பீச்சஸ் அண்ட் ஆன்யூஸ் தேர்ட் ஆர்டர். ஈச் ஓஷன் ஹேஸ் ஸ்பெசிஃபிக் ஃபியூச்சர்ஸ், ஐலாண்ட் அண்ட் ட்ரென்ச்சஸ். ஒவ்வொன்றும் தனித்துவமான நிறைய இருக்குது. ஓகே ஓகே, எண்ட் கார் போட்டாச்சு. ஓகே ரைட், இப்போ மேப்பில் பார்த்துட்டு வந்துடுவோமா. ஒரே ஒரு செகண்ட், மேப்பில் நம்ம ஒரு விசிட் பண்ணிடுவோம். ஏன்னா எப்போவுமே ஜியோகிராஃபி செக்ஷன் வந்து மேப் வச்சு போட்டோம்னா ரொம்ப தெளிவாக புரியும். போய் பார்ப்போம்.
மேப் எடுத்து வச்சோம்னா போதும், தெளிவாக அதில் அட்லீஸ்ட் ஸ்ட்ரக்சராக எப்படி பார்த்துருவோம். ஓகே, இங்கே இந்தியன் ஓஷன் இருக்கு. ஓகே, பசிபிக் தெரியும், இந்த பக்கம் பசிபிக் ஓஷனு. அட்லாண்டிக் வந்து இங்கே நடுவில் இருக்கு. ஓ, இது ஃபுல்லாகவே அதான் எஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுதான் பாருங்க, எஸ் டைப்பில் இருக்கா, இது அட்லாண்டிக். இங்கிட்டு பசிபிக் இருக்குது, இங்கிட்டும் பசிபிக் இருக்குது. நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்குது இந்தியன் ஓஷனு. சவுத் சைடு இருக்குது சவுத் ஓஷனு. மேலே ஆர்டிக் ஓஷன். ஓகே, இப்போ எதுக்காண்டி இந்த மேப்பை போட்டேன்னா, நம்ம வந்து அந்த எண்டு பார்த்தோம்ல, அது ரொம்ப முக்கியம். அதான். ஓகே, எனக்கு என்ன கன்ஃபியூஷனா ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. வெஸ்ட்டில் ஏசியாவும் நான் ஷாக் ஆகிட்டேன். இந்த பசிபிக் ஓஷன் இந்த இடத்துலேருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட இது என்ன சொல்கிறது, பசிபிக் ஓஷன் இங்கே இருக்குது, இதுக்கு ஈஸ்டாகவும், இங்கே இருக்க பசிபிக் ஓஷனுக்கு இதை நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்காவும் வெஸ்ட்டாகவும் சொல்லியிருக்காங்க. கரெக்ட். ஏன்னா நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்னு இப்படி தானே வரும். அப்போ ஈஸ்ட்டுங்கிறது முழுக்க இதுதானே மென்ஷன் பண்ண நினச்சேன். ஆனால் இந்த இடத்துல இருக்க பசிபிக் ஓஷனை மென்ஷன் பண்ணி அப்படி சொல்லியிருக்காங்க. சரி, ரைட்டு, ஓகே. இப்போ உள்ள புரிஞ்சுக்க முடியுது என்ன சொல்ல வர்றாங்க. அட்லாண்டிக் இங்கே இருக்குது, சவுத் இங்கே இருக்குது, பசிபிக் இந்தியன் ஓஷன். ஓகே, ரைட். ஏசியா, யூரோப்பு, ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா. ஓகே, ரைட். ஓகே, ஸோ இப்போ ஒரு லெவல் ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இப்போ ஜாக்ரஃபியோட செகண்ட் லெசன் ஓவர். கதை தேவையில்லை, இதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். யூனிட் 2 லேண்ட்ஸ் அண்ட் நான் எடுத்துருக்க நோட்ஸை மட்டும் படிச்சினாலே போதும், மிஸ் ஆக வாய்ப்பே இல்லை. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.